அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் 12வது பாடம் அணு அமைப்பு அப்படிங்கிற பாடம் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு. யார் இதை கண்டுபிடிச்சாங்க? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜே தாம்சன். ஸோ அவருடைய சோதனை நாம் செஞ்சோம். அவருக்கு அடிப்படையாக அந்த சோதனை எதை யாருடைய ரெஃபரன்ஸாக பார்த்தாருன்னா உங்களுக்கு தெரியும், சார் வில்லியம் குரூக்ஸ் அவர்களுடைய சோதனையை தான் அடிப்படையாக வச்சு தான் எலக்ட்ரானை கண்டுபிடிப்புங்கிற சோதனையாக மேற்கொண்டார். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, புரோட்டான் கண்டுபிடிப்பு. எப்படி எலக்ட்ரான் அதாவது நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும்போது பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எலக்ட்ரான்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது புரோட்டான் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் அணு அப்படிங்கிறது நடுநிலை. ஏன்னா எல்லாமே அணுவினுடைய அடிப்படை துகள்கள். அணுங்கிறது ஒரு நடுநிலையானது. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கணும். அப்போ தான் அணு நடுநிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் புரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரான் கண்டுபிடிப்பில் அந்த சோதனை என்ன செஞ்சாரோ அதே தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் குரூக்ஸ் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சோதனை செஞ்சாரோ அதே மாதிரியான வடிவம் அப்படியே இருக்கும். நீளமான கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு குழாய், இருவரும் மூடப்பட்டிருக்கக்கூடிய குழாய், இறைப்பான் இருக்கும், எல்லாமே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு குறைந்த அழுத்தத்தில் வாயு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர் மின்னழுத்த மூலம் இருக்கும், அதாவது பேட்ரி இதெல்லாம் இருக்கும். கேத்தோட் ஆனோடு, அதாவது எதிர்மின்வாய் நேர்மின்வாய் ரெண்டுமே இருக்கும். சரி, இங்கே ஒரு இந்த சோதனையை யார் செஞ்சு புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கோல்ட்ஸ்டீன். 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ புரோட்டானை கண்டுபிடித்தவர் யாருன்னா கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவர். சரி, இவர் சோதனை எப்படி செஞ்சுருக்காரு பார்க்கலாம். எந்த மாற்றமும் இல்லை, ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அணுவானது நடுநிலை தன்மை உடையது. அது ஒரு நியூட்ரல். ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரல். அணுவில் எதிர் மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர் மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாருன்னா கோல்ட்ஸ்டீன் நினைக்கிறார். மைனஸ் அப்படிங்கிற நெகட்டிவ் எந்த அளவுக்கு அந்த அணுவில் இருக்கிறதோ, அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு சேமாக உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸும் இருந்தால் தான் ஆட்டம் ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னு யார் சொல்கிறாரு? கோல்ட்ஸ்டீன் நினைக்கிறார். அது என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு கோல்ட்ஸ்டீன் அதே மாதிரி எதிர்மின்வாய் நேர்மின்வாய் அந்த உலோக தகடுகளை உருவாக்குறார். இங்கே எதிர்மின்வாய் பார்த்திங்கன்னா துளையிடப்பட்ட ஒரு கேத்தோடாக பயன்படுத்துகிறார். அதாவது அந்த உலோக தகட்டை துளையிடப்பட்டு இருக்கிறது. துளைனா ஓட்டை போட்டிருக்காங்க. அந்த தகடு துளையிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண தகடு பேட்டரியினுடைய எதிர்மின் முனையுடன் அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் துளையிடப்பட்ட எதிர்மின்வாய் அல்லது துளையிடப்பட்ட கேத்தோடாக அவர் மாற்றிருக்கார். ஒரு சின்ன மாறுபாடு. ஆனோடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நேர்மின்வாய்ங்கிறது என்னென்னா அந்த பேட்டரியினுடைய அதாவது உயர் மின்னழுத்த மூலம் அதில் நேர்மின் முனையுடன் இணைச்சோம். ப்ளஸில் நாம் கனெக்ட் பண்ணால் அது ஆனோடு. உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைனஸுங்கிற இடத்துல ப்ளஸ்ன்னு வரணும், ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல மைனஸ்ன்னு வரணும். அப்போ ஒரே ஒரு மாற்றம். எலக்ட்ரானுக்கும் இந்த கண்டுபிடிப்புக்கும் புரோட்டான் கண்டுபிடிப்புக்கும் ஒரே சின்ன வித்தியாசம். இந்த கோல்ட்ஸ்டீன் என்ன செய்கிறாருன்னா, அந்த எதிர்மின்வாய் கேத்தோடு தகடை இல்லையா, அதை துளையிடப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மீது எல்லாம் ஒன்று தான். மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது இப்போ ஆனோடிலிருந்து கதிர்கள் உருவாகும். ஒளிக்கற்றைகள் ஆனோடிலிருந்து ஒளிக்கற்றைகள் உருவாகுது. எதிரே இருக்கக்கூடிய கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் இல்லையா? அப்போது வரக்கூடியது பாசிட்டிவ். எதிரே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பக்கம் என்ன செய்யுது? ட்ராவல் பண்ணுது. ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணி அங்கே துளை இருக்கு இல்லையா, துளையிடப்பட்ட கேத்தோடு இருக்கக்கூடிய அந்த துளையின் வழியாக நுழைந்து அந்த துளையிடப்பட்ட கேத்தோடுக்கு பின்புறமாக ஒரு ஒளிர்தலை ஏற்படுத்துகிறது. அதாவது சிவப்பு நிற மங்கலான ஒரு ஒளிர்தலை ஏற்படுவது அவர் செஞ்சு பார்க்குறார். அப்போது அந்த வரக்கூடிய ஆனோடிலிருந்து வந்த அந்த ஒளிக்கதிர்களை அவர் பார்க்குறார். அந்த ஒளிக்கற்றைகள் எங்கிருந்து உருவாச்சு? நேர்மின்வாயிலிருந்து உருவாவதால் அதை நேர்மின்வாய் கதிர்கள் அல்லது ஆனோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் என்று அழைக்கப்படுகிறது.
நேர்மின்வாய் கதிர்களில் என்ன மின்னோட்டம் இருக்கும்? நேர் மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருக்கும். அப்போது இந்த எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அப்போ துளையிடப்பட்ட கேத்தோடு வழியாக வரக்கூடிய அந்த ஆனோடு கதிர்கள், நேர்மின்வாய் கதிர்கள் நுழைந்து நேராக ட்ராவல் பண்ணி அந்த துளையின் வழியாக நுழைந்து அதனுடைய வெளிப்புறம், அதாவது அதனுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு நிற சிவப்பு நிற ஒளி, மங்கிய சிவப்பு நிற ஒளியை வந்து அங்கே உருவாக்குறது, தோன்றுகிறதை அவர் பார்க்குறாரு. அப்போ வரக்கூடிய அந்த ஆனோட கதிர்கள் என்ன கதிர்கள்? நேர்மின்வாய் கதிர்கள், நேர் மின்னூட்டம் கொண்ட துகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். இதைத்தான் வந்து அவர் புரோட்டான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவருடைய சோதனை. சரி, இந்த சொல்லக்கூடிய அந்த கதிர்களினுடைய ஆனோடு கதிரினுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கிறது, நேராக செல்கிறது. ஏன்னா எதிர்த்தமாக இருக்கிறது என்னதுன்னா நெகட்டிவ், வரக்கூடியது பாசிட்டிவ். அப்போ ஸ்ட்ரைட்டாக போகுது, ப்ளஸ்ஸு மைனஸை நோக்கி ட்ராவல் பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட், ஆனோடு கதிர்கள் துகள்களால் ஆனவை, பார்ட்டிகல்ஸ். ஆனோடு கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விளக்கப்படுகிறது. நாம் முன்ன சொன்னேன், வரக்கூடிய இந்த பாதையில் ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்த புலத்தை வச்சாலோ இல்லை இன்னொரு ஒரு மின்புலத்தை நம்ம வச்சாலோ என்ன சொன்னால் விளக்கமடையும். நம்ம எலக்ட்ரானுக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி காந்தம் வச்சா விளக்கமடைஞ்சு அங்கே போய் ஒரு ஒளிப்புள்ளி உருவாக்கும். இல்லை நம்ம வந்து மின்புலத்தை நம்ம வச்சோம்னா அது அந்த பக்கம் போய் நமக்கு விளக்கமடைஞ்சு ஒரு ஒளிப்புள்ளியை நமக்கு உருவாக்கும், விளக்கமடையும். ஏன் அப்படி விளக்கமடைகிறது அப்படின்னா, நேர் மின்னோட்டம் கொண்டு இருக்கிறதுனால எதிர்மின்வாயை நோக்கி விளக்கமடையும். அப்போ வரக்கூடிய பாதையில் அந்த மின்புலத்தில் நாம் வந்து நெகட்டிவ் பக்கம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய என்ன சொல்லலாம், விலகி போய் ஒரு விளக்கமடையும். அந்த மாதிரி வரக்கூடியது என்ன, அப்போது அந்த பாதையில் என்ன மாற்றி வச்சோம்னா, அப்போ எதிர்மின்வாயை நோக்கி வச்சோம்னா அங்கே விளக்கமடையும். அப்போது நேர் மின்னோட்டம் கொண்ட துகள்கள் அங்கே இருக்குது, அந்த கதிர்களில் இருக்குங்கிறது தான் அர்த்தம். அடுத்த பாயிண்ட், நேர் மின்வாய் கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாய்கள் இருக்கக்கூடிய வாயுவின் தன்மையை சார்ந்துதான் அமையும். எலக்ட்ரான் கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாயு மிக குறைந்த அழுத்தத்தில் ஒரு வாயு நிரப்பப்பட்டிருக்கும். அது எந்த வாயு வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே புரோட்டான் கண்டுபிடிப்பில் குறிப்பிட்ட ஒரு வாயு தான் இருக்கும், ஹைட்ரஜன் வாயு தான், ஹைட்ரஜன் கேஸ். அப்போது இந்த சோதனை வரக்கூடிய அந்த நேர்மின்வாய் கதிர்களினுடைய பண்புகள் எதை சார்ந்து இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுவை சார்ந்து தான் அமையும், டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அங்கே டிபெண்ட் பண்ணி கிடையாது, டஸ் நாட் டிபெண்ட் அப்படின்னு சொன்னோம், இங்கே டிபெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும், அதாவது சார்ந்து இருக்கிறது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன வாயு தான் இருக்கணுங்கிறாங்க, ஹைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன் வாயு தான் அங்கே இருக்குது. அப்போ வந்து நேர்மின்வாய் கதிர்களினுடைய பண்புகள் அந்த மின்னிறக்க குழாயில் இருக்கக்கூடிய வாயுனுடைய தன்மையை சார்ந்து தான் அமைகிறது. துகளினுடைய நிறை அந்த மின்னிறக்க குழாயில் இருக்கக்கூடிய அணுவின் நிறைக்கு சமம். அதாவது துகளினுடைய நிறை எதுக்கு சமம்னா, அந்த கண்ணாடி குழாயில் இருக்கக்கூடிய மின்னிறக்க குழாயில் இருக்கக்கூடிய வாயு இருக்கு இல்லையா, அந்த வாயுனுடைய அணு நிறைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், அப்போது இதுதான் வந்து புரோட்டானுடைய கண்டுபிடிப்பு. ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகிறது. அப்போ அந்த ஹைட்ரஜன் வாயு தான் என்ன இதில் இருக்குது, மின்னிறக்க குழாயில் இருக்கக்கூடிய அது வாயு பேர் ஹைட்ரஜன் வாயு, அதுதான் வந்து கிடைக்கக்கூடிய அந்த நேர்மின் துகள் தான் புரோட்டான்கள். அப்போது ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு அணு, அந்த அணுவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. அப்போது ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கக்கூடிய இந்த அணுவில் ஒரு எலக்ட்ரானை நாம் வந்து வெளியேற்றிவிட்டால் மீதி இருக்கிறது என்னது, புரோட்டான்கள், H+ அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயனி. அப்போது ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம், நீக்கிறோம் அப்படின்னா E- எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் வந்துருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், அதுதான் புரோட்டான்கள். ஸோ H+ அப்படிங்கிறது புரோட்டான் ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நியூட்ரான் கண்டுபிடிப்பு. ஜே தாம்சனுடைய காலத்தில் 2 அடிப்படை துகள்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஒன்று புரோட்டான், இன்னொன்று எலக்ட்ரான். 1932 வருஷம் ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் அடிப்படை துகளில் இன்னொரு துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார், அதுதான் நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னொரு 1 மார்க் கேள்வி, நியூட்ரானை கண்டுபிடித்தது யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். 1932ஆம் ஆண்டு சாட்விக் அப்படிங்கிறவர் இன்னொரு அடிப்படை துகள் இருக்குது, அணுவில் எப்படி எலக்ட்ரான் இருக்குது,
புரோட்டான் இருக்கோ அதே மாதிரி மூணாவதாக ஒரு அடிப்படை துகள் இருக்குது, அதுக்கு பேர் வந்து நியூட்ரான். ஸோ அணுவில் நியூட்ரானுடைய அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை ரூதர்ஃபோர்டு தனது அணுக்கொள்கையில் குறிப்பிட்டிருக்கார். நியூட்ரான் எப்படி அதனுடைய அமைவிடம் அணுவில் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து 9th 10th நீங்கள் வந்து படிப்பீங்க நியூட்ரானை பற்றி. ஸோ ரூதர்ஃபோர்டினுடைய அணு மாதிரி பற்றி நீங்கள் வந்து மேல் வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, இந்த நியூட்ரானுடைய பண்பு அது மூணாவது அடிப்படை துகள். எலக்ட்ரான்ங்கிறது பார்த்தாச்சு, புரோட்டான் பார்த்துருக்குறோம். மூன்றாவது அணுவின் அடிப்படை துகள் என்று சொல்லக்கூடியது நியூட்ரான். நியூட்ரான் மின் சுமை அற்ற துகள். எலக்ட்ரான் எதிர்மின் சுமை கொண்டது, புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது, நியூட்ரான் மின் சுமை அற்ற துகள். எனவே இது நடுநிலைத்தன்மை வாய்ந்தது, அதாவது நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நிறை புரோட்டானினுடைய நிறைக்கு சமமானது. புரோட்டானினுடைய நிறை என்னவோ அதே தான் இந்த நியூட்ரானுடைய நிறை. ஸோ நியூட்ரானினுடைய நிறை என்னது? 1.6 × 10⁻24 கிராம். சரி, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அடிப்படை துகள்கள் என்னென்ன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதனுடைய குறியீடு எலக்ட்ரான் E, புரோட்டானுக்கு P, நியூட்ரானுக்கு N ஸ்மாலில் இருக்குது. நிறை எலக்ட்ரானுடைய நிறை 9.1 × 10⁻28 கிராம். சுமை -1 மின்சுமை. புரோட்டான் 1.6 × 10⁻24 கிராம் +1 இதனுடைய மின்சுமை. நியூட்ரான் 1.6 × 10⁻24 கிராம் மின்சுமை அற்றது இல்லையா, அதனால் 0. புரோட்டானுடைய நிறை என்னவோ அதுதான் நியூட்ரானுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. ஸோ எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு, புரோட்டான் கண்டுபிடிப்பு, ஸோ நியூட்ரான் கண்டுபிடிப்பு, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நல்லா படித்து பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.